ஒரு பெரிய வளர்ச்சி உருவாக்கும், பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இதுக்கெல்லாம் காரணமான உங்களை மாதிரி நபர்களை அந்த கல்வி கண்டிப்பா உங்க கூட துணை நிற்கும். அதனால நீங்க கல்விக்கு எல்லாரும் உதவி செய்யணும். ரஃபீக் கேஜிஆர் சமுதாயத்தில் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அவர் எந்த அளவுக்கு வளர்ச்சி படுகிறாரோ அந்த அளவுக்கு அவரை தொந்தரவு செய்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது. நான் அறிவேன். மாநில துணைத் தலைவர் என்ற பொறுப்பில் இருக்கின்ற பொழுது அவருடைய வளர்ச்சியை பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்கிறது. போன்ற ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் நீங்கள் பார்த்திருக்கிறார் நக்கீரனிலே. அதுக்காக நாம் யார் இருக்கிறோம், நாம் எவ்வளவு நாம் இறங்கி போக தயார் என்பதை நம்ம ரஃபி அவர்கள் எப்போதுமே வாழ்க்கையில கொள்கை வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்ப நலன்களை பார்க்காமல் சமுதாய நலன் மட்டுமே முக்கியம் என்று அவர் அல்லப்பகலும் சாய்பாபா காலி பகுதியிலே அவர் பாடுபடுவதை நான் கண்டிப்பா நான் அறிவேன். அவரை புகழ்ந்து கூட வேண்டும் என்று கூறுகின்ற வார்த்தைகள் அல்ல. அவர் எப்பொழுதுமே இந்த சமுதாய மக்களை பற்றி தான் சிந்திப்பார்கள். தோற்ற தூற்றுவர்கள் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்டுள்ள தமிழ்நாடு ஆணையம் 3 ஆண்டு காலம் இந்த சமூக மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை செய்ய வேண்டும் என்று நான் தாழ்மையில் கேட்டு இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த அன்பாலயம் மற்றும் ஜீவசாந்தி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜீவசாந்தி இந்த விழாவுடைய பிள்ளைக்கு ஒரு கீ இருக்கும், ஒரு சாவி. அந்த சாவி யாரு? சலீம் வர சொல்லுங்க. சலீமுங்க வாங்க. இந்த சலீம் என்னுடைய அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நான் ஆரம்ப காலம் என்பது மிக பெருமையான விஷயம். 1992 இன்று முதல் உண்மைங்களா? சரிங்களா? நன்றி.